ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக கழிச்சு இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். நாங்கள் வெளியில் போயிருந்தோம், பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தோம். ஸோ 2 வீக்ஸ் அங்கே தான் ஸ்டே பண்ணோம். இன்றைக்கி தான் வீட்டுக்கு வந்தேன். நான் வரும்போது நேற்று பாடி சரவணாவுக்கு போயிட்டு க்ரீன் சில்லி, அதாவது பச்சை மிளகா வாங்கிட்டு வந்தேன். சரி, ஊறுகாய் மிளகா போடலான்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 1.5 கிலோ வாங்கினேன். 1.5 கிலோவுக்கு வந்து ஒரு லிட்டர் தயிர் ஊற்றிருக்கேன். நான் ஒரு கைப்பிடி உப்பும் 1 லிட்டர் தயிரும் ஊற்றி இதை வந்து எப்படின்னாக்கா நல்லா அலசிட்டு காய வச்சுட்டு ஹோல் போடணும். அதாவது நடுவில் ஒரு குச்சியில் எடுத்து நடுவில் குத்தி விடணும். அது உள்ளே போய் இதனுடைய இது தயிரெலாம் இறங்கி நல்லா இதை உப்பு இதெல்லாம் நல்லா உரைக்கும், தயிரெலாம் உரைக்கும், புளிப்புலாம். ஸோ இதை வந்து நாளைக்கு வந்து எடுத்து வெளியில் காய வைக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, அடிக்கிற வெயிலுக்கு நம்ம சாப்பாடு என்ன செய்யறதுன்னு ஒரே டென்ஷனு. கிச்சனில் போனாலே சாதம் பாயில் ஆகுதோ இல்லையோ நம்ம ஆயிரும். அது என்ன பார்த்தீங்கன்னா, கூழ் போட்டு நான் மதியம் தான் வந்தோடனே போட்டு நான் இதை பார்த்தீங்கன்னாக்கா 1/2 கிலோ கிட்ட எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி 2 கைப்பிடி அளவுக்கு மாவு எடுத்து வச்சுட்டு மீதி வந்து இது கரைச்சி வச்சிடணும். ஆக்சுவலாக இது வந்து வெயிலில் வைக்கணும். வெயில் வச்சு நல்லா புளிச்சு வரன்ட்டு என்ன ரொம்ப புளிப்பாயிடுச்சுனாலும் சாப்பிட முடியாது, ஓரளவுக்கு இருந்தால் தான். இது பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு 1.5 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். போட்டு பாயில் பண்ணி ஆஃப் பண்ணிடணும். பாயில் பண்ணி கொதி வந்த பிறகு ஆஃப் பண்ணி வச்சிடணும். ஸோ அந்த சூட்லேயே அது நல்லா வேகும். ஏன்னா இப்போல்லாம் நம்ம வந்து கூழ் இல்லாமல் செய்யாமல் இந்த சம்மருக்கு நம்மளால சமாளிக்க முடியாது. இப்போ இது நல்லா கொதி வந்த பிறகு ஆஃப் பண்ணி மூடி வச்சுது. ஸோ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுலேயே நல்லா குக் ஆகிட்ருக்கோம். இப்போ நம்ம இது மாவு கரைச்சி அதில் ஊற்றி நல்லா கிண்டணும். கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். ஸோ உடனே கட்டி ஆகிடும். அது ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம கிண்டி எடுக்கணும். நம்ம சாதம் வெடிக்கிறதுக்கு தண்ணி நம்ம திட்டமாக வைப்போம் இல்லையா? ஸோ அதை வந்து ஃபில்டர் பண்ணி வெடிக்கிறதுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எப்படியும் 1 கிளாஸ் 2 கிளாஸ் தண்ணி அதிகமாக தான் இருக்கணும். ஏன்னா ராகி மாவு ஊற்றினோன்னே இது நல்லா டைட் ஆகிடும், கெட்டியாகிடும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி இப்போ வந்து சாதம் வெந்துருச்சு. இதை நல்லா வேக விட்டுட்டு தான் ராகி மாவு ஊற்றணும். ஏன்னாக்கா அப்படி நம்ம கொஞ்சம் முக்கால் பாயில் அந்த மாதிரி ஊற்றணும்னாக்கா மாவு ஊற்றினோடனே சாதம்லாம் விரைச்சிக்கும், அதாவது அதுக்கு மேலே பாயில் ஆகாது. ஸோ அதனால் நல்லா வேகட்டு தான் நம்ம வந்து கேழ்வரகு மாவு ஊற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொஞ்சம் குழைய விட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கஞ்சி தான் ராகி கூழ் இதை ஊற்றணும். இது ஊற்றுறேன். இது ஊற்றிட்டு நம்ம கஞ்சி வத்தலுக்கு பண்ணுறோம் இல்லையா, நான்ஸ்டாப்பாக கிளறிட்டே இருக்கணும் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும் கிளறிட்டே இருக்கணும். இல்லைனாக்கா ரொம்ப டைட் ஆகிடும். இதை ஊற்றிட்டு இதை கிளறேன் பாருங்கள். ஒரே இதில் கூட நான்ஸ்டாப்பாக ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அது பாருங்கள் கிளறிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா டைட்டாக வந்துடும் பாருங்கள். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ராகி மாவு வந்து சட்டுன்னு வெந்துடும். ஸோ ரொம்ப நேரம் இது பண்ண அவசியம் இல்லை. இந்த மாதிரி நல்லா கிளறி எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் தொட்டு பார்க்கணும் நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கான்னுட்டு. பாருங்கள், ஒட்டலை, அவ்வளோதான். ஸோ இதுதான் இதனுடைய பதம். இறக்கி வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கூழ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு உண்டான சைட் டிஷ் மெயின் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஊறுகாய் மிளகான்னு சொல்லுவாங்க இல்லையா, க்ரீன் சில்லியில் போடுறது, நம்ம பச்சை மிளகாயில் போடுறது. ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், இருக்குது. இது அதுக்கப்புறம் ரெடி ஆகுறது. ஸோ நீங்களும் இதை சாப்பிடுங்க. வெயிலுக்கு ரொம்ப உகந்தது. இது உடம்பு நல்ல குளிர்ச்சி. குழந்தைங்க முதல்ல பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.